சிற்றுளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நான் உங்கள் தங்க சக்திவேல். அதாவதுங்க, விவசாயிகளுக்கு எதிரான அரசு திமுக அரசு என்று தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த தமிழின விரோதிகள் தொடர்ந்து கூறி தமிழகத்தை கைப்பற்றி தமிழக வளங்களை சுரண்டுவதற்கு பாஜகவின் ஊதுகோலாக செயல்படுவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றனர். எப்பொழுதும் விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அரசு திமுக அரசாகும். அதாவது திமுக அரசு தென்னிந்தியாவிலேயே முதலாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே மாதிரி நில உச்சவரம்பு சட்டம் ஏற்படுத்தி நிலத்தை ஏழைகள் அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்தது. ஏழைகளுக்கும் விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்பதை நன்கு அறிந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதாவது விவசாய மின்கட்டணம் செலுத்தாமல் பல விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்யாமலே விட்டுவிட்டார்கள். இதை அறிந்த திமுக அரசு விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே முதலாக இலவச மின்சாரம் வழங்கிய அரசு திமுக அரசு. இன்று வேளாண்மை துறையில் சிறந்து தமிழகம் விளங்குகிறது. அதிக வேளாண்மை உற்பத்தி எட்டியுள்ளது என்றால் இலவச மின்சாரம் தான் முதன்மை காரணம். அதை வழங்கிய அரசு திமுக அரசு என்பதை விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்புறம் உழவர் சந்தைகளை அமைத்து விவசாய பொருட்களை மார்க்கெட்டிங் செய்து நல்ல விலைக்கு விற்க உழவர் சந்தைகள். அப்புறம் பேருந்தில் உழவர் சந்தைகள் எடுத்து செல்லும் பொருட்களை லக்கேஜ் கட்டணம் இல்லாமல் இலவசமாக எடுத்து செல்ல அனுமதி வழங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்புறம் கூட்டுறவு சங்கம் மூலம் வட்டியில்லா கடன் வழங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்புறம் தரிசு நில மேம்பாட்டு திட்டம் என்று விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் உபகரணங்கள் மானிய விலையில் வழங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்புறம் 2 லட்சம் இலவச மின் இணைப்புகளை தற்பொழுது நமது தமிழக அரசு டாக்டர் தளபதி தலைமையிலான தமிழக அரசு வழங்கியுள்ளது. அப்புறம் அதாவது விளைநிலங்கள் சிறு குறு விவசாயிகள் என்ற விவசாயிகளை பிரித்து அவர்களுக்கான மானிய சிலைகளை அறிவித்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்பொழுது விண்ணப்பித்த அனைவருக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்புறம் வேளாண்மை துறை என்று இந்தியாவிலேயே தனி பட்ஜெட் போட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. 1,96,000 கோடி தமிழக வேளாண்மை துறைக்கு இப்போ டாக்டர் தலைவர் கலைஞரின் திமுக அரசு தளபதி அவர்கள் தலைமையில் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பட்ஜெட்டில் தெரிவித்து ஒதுக்கிய நிதி 1,96,000 கோடி. வேளாண்மை துறையில் இன்றைக்கி இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. ஏனென்றால் வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் போட்டு வேளாண்மை துறை சிறப்பாக நடக்கிறது. உற்பத்தி அதிகம், விளைநிலங்கள் பெருகிறது, மகசூல் பெருகிடுச்சு, பயிரிடும் பரப்பு பெருகிடுச்சு, எல்லாருக்கும் மானியம். அப்புறம் இப்போ வெள்ளணி வர்றோம், அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் வெள்ளணி வர்றோம். ஒவ்வொருத்தருக்கும் 50,000 1 லட்சம் 2 லட்சம்னு போட்டு மழை வந்துச்சுன்னா அவன் விவசாயத்தில் கூட அவ்வளோ விளையாது. அதாண்டன வெள்ளணி வர்ணம் கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றி இன்று விவசாயிகள் தற்கொலை இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம். அதிமுக ஆட்சி காலத்தில் 56 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர், விவசாயிகள் போராட்டம் செய்து கொண்டனர். இப்பொழுது விவசாயிகள் அனைவரும் சந்தோஷமாக பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களாக மாற்றிய பெருமை திமுக அரசை சாரும். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்த அரசு திமுக அரசு. இலவச மின்சாரம் இல்லை என்றால் ஒருவர் கூட விவசாயம் செய்ய முடியாது இன்றைய கட்டணத்தில். அது மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி 7,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி. இப்போ ஆட்சி அமைந்த உடனே ஒரு ஏகப்பட்ட கோடிகளை விவசாய கடன் தள்ளுபடி, அதாவது 6 ஏக்கர் கீழே உள்ள விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்தார் எங்கள் தளபதி. எனவே என்றைக்கும் விவசாயிகளின் உற்ற தோழனாக இருக்கும் அரசு திமுக அரசு என்பதை தமிழக மக்களுக்கும் விவசாயிகளும் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகள் அனைவரும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் முன்னேற்றத்தில் எந்த ஆட்சி காலத்தில் உங்களுக்கு சலுகைகள் கிடைத்தது, நிவாரணம் கிடைத்தது, உபகரணங்கள் கிடைத்தது, விதைகள் கிடைத்தது, அதாவது உங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்தது என்று சீர்தூக்கி பார்த்தால் அதிக விலை, நெல்லுக்கு அதிக விலை, கரும்புக்கு அதிக விலை, எல்லாத்துக்கும் மரவள்ளிக்கு அதிக விலை, எல்லா விவசாய பொருட்களும் அதிக விலை கிடைத்தது யார் ஆட்சி காலத்தில் என்றால் திமுக ஆட்சி காலத்தில். எனவே விவசாயிகள் அனைவரும் திமுகவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நலன் கருதி சிற்றுளி யூடியூப் சேனல் சார்பாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.